Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்துக்கு நான் எப்படி வந்தேன், என்னைக்கு வந்த இஸ்லாம் எப்படி அப்படின்னா, நானாக யோசித்து சிந்திச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் நார்மலாக ஹிந்து தான். என்னோடய புது பேர் என்ன அப்படின்னா சஃப்ரீன். முன்னாடி வச்சுருந்த பேர் சரண்யா. ஹிந்துஸில் எப்படி வளர்ப்பாங்களோ அப்படியே தான் என்னையும் வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்படி அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தமாரி எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் எப்படி சொல்கிறது, பக்தி பலமாக அப்படி ரொம்பவும் இல்லாமல் இருந்தாங்க ஓரளவு. என்னையும் அப்படி தான் வளர்த்தாங்க. ஸோ ஆனால் மற்றவங்கள விட வந்து நான் கொஞ்சம் டிஃபராக தான் இருந்தது. என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போகிறது, புராணங்களை படிக்கிறது. புராணங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைக்காக தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கும் சொல்லியிருக்காங்க. என் தம்பிலாம் உட்கார மாட்டான், போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்க சொல்லும் போது, கேட்குற போது. ஓ, கிருஷ்ணர் இப்படிலாம் பண்ணாரா, ஓ சிவன் இப்படிலாம் இருந்தாங்களா, ஓ பார்வதி இப்படிலாம் இருந்தாங்களா, ஓ இப்படி தான் மேரேஜ்லாம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படியே நிறையா கேட்டு அப்படி தான் வளர்ந்தது என்னோடய வளர்ப்பு. எங்கள் தாத்தாவும் இந்த ஸ்லோகங்கள் சொல்லித்தரது, ரொம்ப அப்படியே பக்தி அப்படிலாம் கிடையாது, ஸ்லோகங்கள் சொல்லித்தரது, ஸ்லோகங்கள் சொல்லி தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வளர்ந்து தான் என்னோடய சர்க்கம்டன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே போகிறது வர்றது, கோயிலுக்கு ரொம்ப அடிக்கடி போவேன். ஒரு 10th படிக்கிறப்போ பயம் வந்துருச்சு, நல்லா தான் படிக்குவேன், இருந்தாலும் ஒரு ஃபியர் இருக்கும்ல. 10th பப்ளிக் எக்ஸாம் எப்படியும் வீட்டில் பேசுவாங்க. ஸோ அப்படியே போச்சு, அப்படியே ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஸ்கூல் லைஃப் அல்ஹம்துலில்லாஹ் போயிடுச்சு. 12th வந்தேன். 12th வந்தோடனே ரொம்ப கிருஷ்ணர் பெருமாள் இதை மட்டுமே வணங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆகி, மற்ற தெய்வங்களை வந்து ஒதுக்கிட்டு இதை மட்டுமே என்னோடதான், எனக்கு பிடிச்சது தான், இது மட்டும்தான் காடு, இதுக்கு முடியாது வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி, இதுக்கு இணைக்கி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்து அதை மட்டுமே ப்ரே பண்ணுற ஒரு கேட்டகரியாக நான் மாறிட்டேன். இது என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா குலதெய்வம் வேறு, இது வந்து வேறு. நீ இப்படி போன அப்படின்னா சரி வராது, மீராபாயா போயிருவியோ, சாமியாராக போயிருவியோ, பயமாக இருக்குது, இப்படிலாம் பண்ணாத. கிருஷ்ணர் அப்படிங்கிற சாமி தான், அதை பேரை சொன்னாலே என் வீட்டில் எரிச்சப்படுற அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. அந்த 12th முடிச்சிச்சு. 12th வந்து ஒரு காலேஜ் நான் ஆசைப்பட்டேன். இந்தமாரி பக்தி பலமாக இருக்க காலேஜாக நான் பார்த்தேன். அது எழுந்தாலும் நாட்டம் கிடைக்கல. ஓகே, அப்புறம் இன்னொரு காலேஜ் போனேன். அங்கே தான் என் அம்மா அப்பா இன்ட்ரோ பட்டி சேர்த்துட்டாங்க. நான் அழுதுகிட்டே சைன் போட்டேன். ஸோ போட்டுட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங் வரும்போது தான் இதுக்கான தூண்டுதல் எனக்கு என் வீட்டில் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிச்சு. நானாக யோசிச்சு எப்படிலாம் வரல. அது எப்படி அப்படின்னா, ரொம்ப இதை மட்டுமே ப்ரே பண்ணிட்டு இருக்கியே, இது மட்டும் கிடையாது, இதுவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. பெரியார் காலேஜ் அப்படின்றதுனால அங்கே கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ புக்ஸ் எல்லாம் வந்துச்சு, நிறையா எடுத்து படித்தேன். ரொம்பலாம் அப்படி படிக்கல, சும்மா அந்த லைப்ரரி போகிற சுச்சுவேஷனில் கோடிங் பார்க்குற மாதிரி இதுவும் ஒரு சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு பையன், ஒருத்தன் முஸ்லீம் பையன், என்ன அப்படின்னா கொஞ்சம் அவன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஹராம், நான் பண்ண மாட்டேன். என்கிட்ட பேசுகிறதே அவன் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, 2 அடி தள்ளி நின்று ஹராம்பா முடியாது, நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்ற. நாங்கள் மொத்தம் 6 பேர் 7 பேர் பாய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் எல்லாருமே சேர்ந்து. காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களே தெரியும்ல. ஸோ அப்படி தான் போச்சு. என் வீட்லேயும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா, இவன் என்னடா லூஸ்மே பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த வீட்டில் கண்டில் விட்டுட்டேன். என் அம்மாவும் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. மறுமை நாள்னு ஒன்று இருக்குது, நம்ம எழுந்து வருவோம், மறுபடியும் நம்மளுக்கு கேள்வி கணக்குங்கிறது இருக்குது, கிருஷ்ணரும் நமக்கு வந்து இப்படிலாம் பேசுவார், இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஹிந்துசமும் இதுவும் இஸ்லாமும் கலந்தான் சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டி எனக்கு அவ்வளோவா கிடைக்கல, பிறப்புலேருந்தே கிடைக்கல. ஆனால் இஸ்லாம் வந்து கொஞ்சம் கிடச்சிச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களை விட, ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இஸ்லாமிக் சர்க்கிள் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் என்னோடது போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் வீட்டில் ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு, அதனால் நீ கிருஷ்ணரை மட்டும் வணங்குறது ரொம்ப தப்பு. அந்த போகிற வீட்டுக்கு இந்த வீட்டு குலதெய்வம் இல்லாமல் வேறு குலதெய்வம் ஒன்று இருக்கும், அதுதான் நீ வணங்குற மாதிரி இருக்கும், இதெல்லாம் விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு மண்டை கீறிடுச்சு. இது என்னடா அது, சாமியா இல்லை சும்மா இதுவா, இந்த இது இல்லைன்னா இன்னொருது, இந்த இது இல்லைன்னா இன்னொருது அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு. காட் தானே, காடால் முடியாது, என்னோட இறைவனால் முடியாது, வேறு எந்த இறைவனால் முடியும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. வந்தோடனே சரி ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் அடித்து பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது சரி இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஆக்சுவலாக காட்னா என்ன, ஒரு இறைவன்னா எப்படி இருக்கணும், ஒரு இறைவனுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத தேட ஆரம்பித்தேன்.
அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் தானே பிடிக்கும். ஸோ பகவத்கீதை சைடு தான் போனேன். சரி நம்ம பக்கம் உள்ளதை நம்ம பார்த்தோம்னா நம்ம பக்கம் உள்ளது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் போய் நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பொதுவாக வேதங்கள்லாம் என்ன முதல்ல ஹிந்துசம் ஃபர்ஸ்ட்டாக கற்றுப்போம் தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு தான் ஹிந்துவோட 4 வேதங்கள் இருக்குல்ல, ரிக்கு யஜுர் சாம அதர்வனா, அந்த வேதங்களை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் அதுலாம் போனது. வாட்ஸ்அப் யூடியூப்பில் போனோடனே அங்கே வந்து ஒரு சாமியார் ஒரு மாதிரி சொல்லவும் ஒன்றுமே புரியல. சமஸ்கிருதம் சொல்கிறாங்க, அதுக்கான இது சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அவங்க பாட்டு ஓதிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் விளங்கலை. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்கிர் நாயக் சார் வீடியோஸ் வந்துச்சு. மாஷாஅல்லாஹ் கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிச்சு. அவர் சொன்னதும் தெளிவாக இருந்துச்சு எல்லாமே. இருந்தாலும் டக்குன்னு ஒருத்தவங்க வந்து இதாமா சரி நீ பண்ணுற தப்புன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அவர் சொல்கிறதையும் ஒரு நோட்ஸாக எடுத்து இவர் சொல்கிறது முதல்ல கரெக்டா அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி டெய்லி காலேஜ் போய்ட்டு வந்து மதியானம் இதான் எனக்கு பொழப்பே. இப்படி தான் போச்சு. டெய்லி அம்மாச்சி திட்டுவாங்க வீட்டில், என்ன வர சாப்பிட கூட மாட்டேங்கிற, ரூமில் போய் காசு எடுத்துட்டு உட்காந்துடுற அப்படின்னு சொல்லி வீட்டில் இது ஒரு பிரச்சனையாகவே வந்துடுச்சு. வரா ஃபோன் பார்க்குறா இப்படியே போயிடுச்சு. இப்படியே எப்படி சொல்கிறதுனா நான் ஸ்டாண்டாக நிற்கிறதுக்கே ஒரு 6 மாதம் எடுத்துக்கிச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறதுக்கே 6 மாதம் ஆச்சு. அவர் சொல்கிறது எல்லாமே போய் கூகுளில் பார்க்குறது, இல்லையா அப்பா கிட்ட வந்து கேட்டு புக்ஸ் வாங்குறது, இந்தமாரி வாங்கி பார்க்குறது. திருமந்திரம் வந்து எனக்கு படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது கிடைக்க வாய்ப்பு கிடைக்கல. இருந்தெல்லாம் ஓகே அப்படியே போயிடுச்சு. அப்புறமா இந்தமாரி அவர் சொல்ல ஒன்றா பகவத்கீதையிலையும் சரி, ரிக்லையும் சரி, யஜுர்லையும் சரி, சாமவேதத்துலையும் சரி, இப்படி ஒன்று எடுத்து பார்க்கவும் ஓகே இதுதான் நம்மளோட வேதத்திலேயே ஒரு இறைவன் தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இமேஜஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, இதுதான் உண்மை. பகவத்கீதையில் 7:20 அதெல்லாம் கிளியராக புரிஞ்சு. என்ன அப்படின்னா இந்த மனிதர்கள் ஜட பொருளுக்கு ஆசைப்பட்டு இவங்க கிரியேட் பண்ணி வச்ச அதுவாக அல்லாஹ் இப்போ இறைவனாக ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய தலைவரே இருக்கார், அவர் கீழே 4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க் பிரித்து கொடுத்துருப்போம். அந்த ஒர்க் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இறைவன் ஒருத்தன் அவனுக்கு கீழே வந்து ஒரு சில ஒர்க்கர்ஸ் இருக்கும்ல ஹிந்துசம்ஸில், அதுலலாம் பிரித்து கொடுத்த அந்த கடவுளை பெரிய கடவுளை அவங்களால முடியும் அப்படின்னு அவங்களா தனித்தனியாக இறைவனை விட்டு தூதர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தீம் 7ஆவது அத்தியாயத்தில் 20ஆவது வசனத்தில் பகவத்கீதையில் இருக்குது. அதை படித்தோடனே ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணரே சொல்கிறார் அதில் கிளியராக இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே புரிஞ்சு. சரி ஓகே நம்ம சைடு ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றியும் பேசினார். அதை பற்றி நான் அவ்வளோவா சர்ச் பண்ணல. அவர் சொன்னதை மட்டும் எடுத்து பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் புரியல எனக்கு. மோசஸ் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு புரியல தெளிவாக. அப்புறம் அப்படியே அவர் குரான் பற்றி சொன்னாரா, சரி குரானில் என்ன இருக்குது பார்ப்போம்னு சொல்லி குரான் இன்ஸ்டால் பண்ணி படித்தேன். இன்ஸ்டால் பண்ணது குரான் எப்படி என்னது அப்படின்னு ஒன்றுமே புரியல. யார்ட்டையும் கேட்கவும் எனக்கு ஹெல்ப் கிடையாது. ஸோ ஃபோன்லேயே ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணேன். எனக்கு அப்போதைக்கு கொடுத்துருந்து ஒரு டப்பா செல் தான். எப்படி ஃபஸ்ட் டைம் வாங்கின ஃபோனு, அதில் ஒன்றும் அவ்வளோவாலாம் இருக்காது மெமரி. அதில் உள்ள மெமரியை வந்து யூஸ் பண்ணி எப்படியோ வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு பக்கராக தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். நான் படிச்சுட்டு இருந்தேன். அது படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் மாட்டிக்கிட்டேன். வீட்டில் என்ன ஃபோனில் குரான் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி மூலியமாக மாட்டிக்கிட்டேன். அவன் தான் ஃபோன் நல்லா நோண்டுவான். மாட்டினோடனே அதுவாம்மா தெரியாமல் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். ஓகே அப்புறம் ஆப் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சர்ச் பண்ண எப்படின்னு தெரியல. அப்புறமா தான் ரம்லான் டைம் வந்துச்சு. ரம்லான் டைம் வந்தப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோனில் வச்சு படிச்சுட்டு இருந்தான். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் உண்மையை சொல்ல எந்திச்சு போயிட்டான். சரி அப்போனா ஆப் எதுவும் இருக்குது போல் அப்படின்னு நினச்சி போய் பார்த்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா தமிழ் குரான் ஆப். அதுவுமே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா ஒரு 2 மாதம் இருக்கும், ஒரு 1.5 மாதம் இருக்கும். டெய்லி படிப்பேன். டெய்லி வீட்டுக்கு வந்து இதுதான் வேலை. டெய்லி படிச்சுட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு டவுட்டும் கேட்க முடியாது. யூடியூப்பில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். யூடியூப்பில் இந்தமாரி நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஒரு சேனல்குள்ளே கிளியராக சொல்லலையேன்னு சொல்லிட்டு கோவமாக வரும். ஸோ அப்படியே படிக்க ஒரு இறைவன் தான், சிலை வணங்குறது தப்பு, அது நஜீஸு, அது ஷைத்தான், முன்னாடி இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் ஒரு தூதராக வந்தாங்க, இவங்கெல்லாம் இந்த வழி தான் சொன்னாங்க, இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஹ்லாஸ் சூரா தெரிய வந்துச்சு. அதை படித்தப்போ தான் கிளியராக இறைவன்னா இதான் கோட்பாடு, இறைவன்னா இந்த தகுதிகள்லாம் இருக்கணும், இந்த தகுதிகள்லாம் இங்கே இருக்கா இல்லை, அப்போல்லாம் இறைவன்னா அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஆனால் அக்செப்ட் பண்ண மனசு வரல. அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் தெளிவாகி குழப்பி இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அது செகண்ட் இயர் முடிகிற கட்டத்தில் இந்த செகண்ட் செமஸ்டர் கிட்ட வரும்போது தான் ஓகே இதுதான். அப்போ ஒரு வீடியோ பார்த்தேன்,
வீடியோ பார்த்து இப்போ நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் கூப்பிட்டு நிப்பாட்டினாலும் நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு ஐயோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. சொன்னோடனே சரி ஓகே இதுதான் உண்மை, அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரமலான் விடிஞ்சா ரமலான் நோன்பு கேண்டில் பார்த்தேன். முதல் நாள் களிமா சொல்கிறேன். இது யாரும் எப்படி களிமா தான் சொல்லி அக்செப்ட் பண்ணுமானே எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதோ வீடியோ பார்த்தேன், அவங்க களிமா ஜாக்கிர் நாயக் சார் வீடியோ தான், களிமாலாம் சொன்னாங்க, என்னமோ சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க தெரியலேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கிலீஷில் சப்சைட்டில் ஷஹாதத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களிமா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு களிமா அப்படின்னு போட்டோன்னே யூடியூப்பில் கூகுளில் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே படித்து எப்படி அப்படின்னு சொல்லி ஃபோனுக்கு முன்னாடி தான் சொன்னேன் களிமா. சரியான அது கேட்டால் சிரிப்பாக இருக்கும். ஃபோனுக்கு முன்னாடி சொன்னதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீமாக எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியவே இல்லை. ரூமில் செவத்துக்கு முன்னாடி இருட்டான ரூமு, என்ன பண்ணணும்னு தெரியாது, களிமா சொல்லிட்டேன், முஸ்லீமாக மாறிட்டேன், எப்படி இருக்கணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் களிமா சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் மறுநாள் ரமலான் ஆசையாக இருக்குது, நோவு வைக்க தெரியுமா தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அம்மா சொன்ன அந்த ஒரு சில இது மட்டும் தெரியும். அவங்களாம் விடியறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க. அந்த வெள்ளை நூல் ஒன்று பிரியும், இந்த வானத்தில் உள்ளது, அது வந்து கருப்பாக இருக்க வானம் கொஞ்சம் வெள்ளையாக விரியறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க, ஃபஜருக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நோன்பு வைப்பாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை நினைவு கொடுத்துட்டே இருப்பாங்க. மஹ்ரிபில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நோன்பு திறந்துடுவாங்க. அப்படின்றத அம்மா சொன்ன இந்த தீம் மட்டும்தான் தெரியும். சரி இந்த தீமை வச்சு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோன்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி உட்காந்து வீடியோஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, ஆசையாக இருக்கே வைக்கணுமே. நோம்பு வச்சேன். நோம்பு வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு, நைட்டு என்ன ஃபுட்டுன்னு தெரியாது, காலைல எழுந்திரிச்சு என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் தெரியாது. காலையில் 4 மணிக்கு அசைன்மெண்ட் இருந்துன்னு சொல்லி எழுந்திரிச்சு எப்படியோ பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு வீட்டில், சாப்பாடு இல்லை. பேரிச்சம்பழம் ஒன்றே ஆசையாச்சே, வைக்கணும்னு ஆசையாக இருக்கே, பசி எடுக்கும் தான் தெரியும். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஃபஸ்ட் டைம் நிறையா தண்ணி குடிக்கவும் அந்த வீடியோவில் சொன்னாங்க எப்படின்னா நோம்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா தண்ணி தாக்கம் அடிக்கும்னு சொல்லிட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டு உட்காந்துட்டு அன்றைக்கி போச்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்படியே வெயில் போட்டு பொழந்து, காலேஜ் வேறு போயிட்டு வரதா, ரொம்ப வெயில் பொழந்து ஒரு மாதிரி ஸ்டேட்டுக்கு போய் மயக்கம் வர அளவுக்கு ஆகிடுச்சு. அதெல்லாம் நோம்பு வச்சு காலைல அம்மா சாப்பிடுவான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு நாள் தப்பிச்சிட்டேன், 2 நாள் தப்பிச்சிட்டேன், 3 நாள் மாட்டிக்கிட்டேன். நீ சாப்பிட மாட்டேங்கிற, என்னமோ சரியில்லை, பொட்டு வைக்க மாட்டேங்கிற, வர ட்ரெஸ்ஸஸ்லாம் மாறுது. ஏன் நான் ட்ரெஸ் வந்து 3rd 4th இந்த மாதிரி தான் போடுவேன். லெகின்ஸ் போடுவேன். லெகின்ஸ்லேருந்து பட்டியாலா கொஞ்சம் ஆரம்பிச்சேன். ஃபர்தா போகணுன்னு ஆசை, போட முடியாது, பட்டியாலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரி ஓகே அழகாக இருக்குன்னு நம்ம விட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மாற அம்மாவுக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து தொழுக ஆசைப்பட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோன்னே தொழுகணும்னு இன்னொரு ஆசை வந்துச்சு. ஃபஸ்ட்டு நோன்பு வைக்கணுங்கிற ஆசை வந்துச்சு, அப்புறம் தொழுகணும்னு ஆசை வந்துச்சு. தொழுகணும்னு ஆசை வந்தப்போ எப்படி தொழுகிறது தெரியாது. யூடியூப் அதே வீடியோஸ் தான் பார்த்தேன். வீடியோஸ் பார்க்கவும் அவங்க ஒன்று சொன்னாங்க. ஒரு தான் நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் உட்காந்து இப்படிதான் சொல்லி ஒருத்துக்கும் ஒரு ரக்காத் சொன்னாங்க. ஒரு ரக்காத்னா எப்படா இருக்கும், எப்படா தொழுகணும், என்னென்னா சொல்லணும், ஒரு இதுவும் வாய்க்குள்ள நுழையவே இல்லை. குர்ஆன் ஓதணும்னு ஆசை, தமிழில் தான் ஓதிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே போய் ஃபஸ்ட்டு நான் வந்து லுஹர் தான் தொழுதேன். லுஹர் அந்த சலால ரொம்ப அழகான மூமெண்ட் அந்த மூமெண்ட் தான், என் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட் அந்த மூமெண்ட் தான். சலா விரிச்சிட்டு நின்னேன். அந்த எப்படி சொல்றது, தக்பீர் கட்டினேன். அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியல, அழுக வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஆனால் ரொம்ப அழுக வந்துட்டே இருக்கு. ஆனால் என்ன ரீசன்னு எனக்கு புரியல. ரொம்ப அழுகிறேன், ஆனால் என்னன்னு தெரியல. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க ருக்கு போகணும்னு சொல்லிட்டு, ருக்குன்னா என்னன்னு தெரியல, குனிகிறேன், சஜிதா போகிறேன், அழுதுகிட்டே இருக்கேன், என்னன்னே தெரியல. அப்புறம் தொழுது முடிச்சுட்டு சரி என்னமோ ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சலாலாம் எப்படி மேட்டு கூட என்கிட்ட கிடையாது. எங்கள் வீட்டில் நான் ஒரு க்ளீனாக ஒரு காட்டன் டவல் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அந்த டவலை தான் நான் ஃபஸ்ட்டு தொழுது. ஆனால் நீட்டாக ஹைட்டாக இருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும், மாஷாஅல்லாஹ். இந்த ஒயிட் கிளாத்லாம் தொழுது. அப்படி ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இப்போ நினச்சா கூட அந்த ஒரு மொமெண்ட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு இது கூட இல்லையே. ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணாக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குர்ஆன் படிச்சுட்டு ஒரு ஸ்டேட்டில் நமக்கு புரிய வரும்ல, வரும்போது உண்மையாக ரொம்ப கோவம் வந்துச்சு முஸ்லீம் மேலே. என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, ஒரு இது கூட சொல்ல மாட்றாங்க. எனக்கு அந்த பாயிண்ட்டை தெரியல. ஆனால் அவங்க எத்தி வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஒரு சில இடத்துல. எனக்கு அந்த எத்தி வைப்பு வரல.
கோபம் தான் வந்துச்சு. என்ன இவங்க 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 மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, நம்மக்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலையே, ஏன் சொல்லலை, எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் நல்லா கோவம் வந்துச்சு. எதுக்கு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் விட்டு நம்ம ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லணும், தெரிஞ்சாலும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவகிட்ட ட்ரை பண்ணேன் காலேஜில். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அவள் எப்படின்னா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. நீ என்னவோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அப்போவே. அதுக்கப்புறம் யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியல, நம்ம மட்டும் சோலோவாக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நிம்மதியாக ஒரு வக்து கூட தொழ முடியாது. நான் வர வீட்டுக்கு காலைல ஃபஜருக்கு கண்டிப்பாக தஹஜத்துக்கே முழிப்பு வந்துடும், தொழ முடியாது, அழுவேன். ஃபஜர் வரையும் முழிச்சிருப்பேன், தொழ முடியாது, அழுவேன். அப்புறம் விடிஞ்சிடும். காலேஜ் அப்படியே பரபரப்பாக கிளம்பிட்டு போயிட்டு வந்து லுஹருக்கு வீட்டுக்கு வரதுக்கு மணி 2:30 ஆகிடும். வீட்டுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி சாப்பிட்றதுக்கும் மணி 3 ஆயிரும். சில மணி சாப்பிட மாட்டேன், லுஹர் தொழுதுருவேன். தொழுதுட்டு டயர்டாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், தூங்கிடுவேன். தூங்கிட்டு அசர் வக்து வந்துடும். ஆசையாக இருக்கும் எழுந்து தொழுக முடியாது, உடம்பு ரொம்ப வலியாக இருக்கும், ஆனாலும் எழுந்து தொழுகுவேன். தொழுதுட்டு அடுத்து மஹரிப் வரும். மஹரிப் எனக்கு தொழுகணும்னு ஆசையாக இருக்கும். பேங் சவுண்ட் கேட்காது, ஆனால் மைனூட்டாக கேட்கும். அதுக்காகவே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காருவேன், வேர்வையில் உட்காருவேன். உட்காந்துட்டு எங்கள் அம்மா அப்பா 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் மஹரிப் பாங்கு அப்போ தான் சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு சொல்லுவாங்க. தொழுக முடியாது, பரன்னு தொழுதுட்டு அவங்க அம்மா ஒரு சில வாட்டிலாம் அம்மா அப்பா வாசல்கிட்ட வந்து ஹாரன் அடிக்கிறாங்க. கேட் திறக்கவே இல்லை, பாட்டி மேலே மாடியில் இருக்காங்க, திறக்கவே இல்லை. பரவாயில்ல, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வந்து நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், இன்னைக்கு எப்படியாவது தொழுகையை முடிச்சுட்டாண்டா போகணும்னு சொல்லிட்டு தொழுது முடிக்கிற வரையும் அவங்க ஹாரன் அடித்தாங்க. ஆனால் கதவு திறக்க போகிறேன், அவங்க எதுவுமே கேட்கல. சந்தோஷமா சின்னடா எதுவுமே கேட்கவே இல்லை. எப்போது திட்டுவாங்க, ஒரு ஹானுக்கு வரல அப்படின்னா திட்டு விழுவும். ஏன் வரல அப்படின்னா உள்ள வெட்டி முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு திட்டு விழுந்து தான் இருக்கும். இஷா தொழுகணும், அசன் தொழுக முடியாது. ஒரு சில அம்மா போயிட்டாங்க, இல்லை பக்கத்தில் சித்தி வீடு இருக்கும், சித்தி வீட்டுக்கு போயிடுவாங்க, தம்பி போயிடுவான். ஆனால் தம்பி மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிடுவான், நீ என்னமோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணிடுவான். இப்படி தான் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. நானும் வீட்டில் கொஞ்சம் ஸ்டேட்டுக்கு விளங்க வந்தோடனே வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சேம்மா, இந்த மாதிரி பண்ணுறது தப்புமா, இப்படிதாம்மா இருக்கணும், லைஃப்னா இப்படிதாம்மா, அல்லாஹ் தூதர் அப்படின்னு சொல்லாமல் லைஃப்னா இப்படி தான், இறைவன் வந்து நமக்கு இப்படி தான் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையா ப்ரூஃப்லாம் எடுத்து காட்டினேன். பகவத்கீதை அவங்களாம் முதல்ல அவங்கள்ட்ட உள்ளது தானே எடுத்து காட்டணும் சொல்லிட்டு பகவத்கீதையில் எடுத்து காட்டினேன். ரிக்கு, யசுர், சாம, அதர்வனை எல்லாத்துலேயும் இருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து காட்டினேன். முகமது நபி வரத்துக்கான முன் அறிவிப்புகளும் எடுத்து காட்டினேன். அவங்களுக்கு என்ன பேர், நரசங்ஷான் பேர், அவங்களோட பேரையும் எடுத்து காட்டினேம்மா, இவங்க தான் முகமது நபி அப்படின்னு சொல்லாமல் இந்தமாரி ஒருத்தர் வருவார், வந்துட்டாரு, இருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்து வாழ்ந்துட்டு நமக்கு எத்தி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன். முகமது நபின்னு சொல்லலை, நரசங்ஷா அப்படின்னு தான் சொன்னேன். சொன்னோடனே இந்த மாதிரி நிறையா சொல்லவும், நீ என்ன நீ விசித்திரமாக மாறிக்கிட்டு வர, நீ சரியில்லையே, நீ என்னமோ தப்பான வழிக்கு போகிற மாதிரி இருக்குது, என்னம்மா நல்லது சொன்னால் தப்பாம்மா, பயமாக இருக்குது, நீ என்னன்னு தெரில, இறைவன் இல்லை அப்படின்ற மாதிரி இதாகிடுமோ, நீ இது வேறு மாதிரி ஆகிருவியோன்னு பயமாக இருக்குது, இந்த வயசில் இல்லாத பிள்ளைங்க மாதிரி நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி ஒரு சில வாட்டிலாம் 2 மணி வரையும் உட்காந்து ஆர்கியூ பண்ணுவோம் நானும் என் அப்பாவும். நீ ரொம்ப தர்க்கம் பண்ணுற, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பா ஹாஷாலாம் திட்டிருக்காங்க. அழுவேன், நிறையா அழுவேன், உட்காந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாது, நிறையா அழுவேன். அழுதுட்டு அப்புறம் பார்த்தேன், சரி இவங்க சரிப்பட மாட்டாங்க, நமக்கு நம்ம அம்மாச்சி முக்கியம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். உட்காந்து அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நான் முஸ்லீம் மாறிட்டேன், நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், நான் அதுமாரி தொழுகிறேன், அதனால தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் லுஹர் வெளில நின்னே தொழுதேன். எங்கள் சித்தி வீட்டுக்குள்ளே வரது 3வது ரக்காத் போயிட்டேன். லுஹருக்கு கேட் கிட்ட சித்தி வந்துட்டாங்க. வந்தோடனே எங்கள் அம்மாச்சி திறக்க போகிறாங்க. போனவங்களும் சித்தியும் வரேன்னு சொல்லிட்டு காதில் கேட்கும்ல எப்படி இருந்தாலும் கேட்குது, இல்லைம்மா நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு, சரி ஓகே நமக்கு நம்ம தொழுகை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் அப்படியே போச்சு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, இப்படிலாம் இருக்கே, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், நீ இப்போ என்ன வேற நீ சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டி நிறையா கேட்டாங்க. ஒரு 2 நாள் கரெக்டாக இருந்தாங்க. 3 நாளாக அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பிள்ளையார் சாமின்னு பிடிக்கும், அதை கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. நம்ம தாத்தாக்கெல்லாம் இப்படி தான் நடந்துக்க சொல்லிட்டு இந்த ஒரு சேனலில் டெத் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சதாம் டிவின்னு நினைக்கிறாமா, அதுதான் அதில் தான் வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதை பார்த்தா லீ டிவி, இது வே டு பேரடைஸ் கூட பார்த்தேன். அதில் வந்து விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணாத் பொண்ணு ஒன்று பேசியிருந்தாங்க. அவங்க அப்புறம் ரமேஷ் அப்படிங்கிற ரஹீம் நினைக்கிறாம அவங்க இந்தமாதிரி நிறையா அந்த வே டு பேரடைஸில் கூட நிறையா பார்த்துருக்கேன். ஜன்னத்துல் ஜன்னா இந்தமாரி நிறையா பார்த்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டப் ஆகி அப்படிலாம் இருக்கும். நமக்கும் ஆசையாக இருக்கும் சொல்லணும்னு காட்டி சொல்ல முடியாது. ஸோ இப்படியே போச்சு. 2வது வருஷம் முடிஞ்சு 3rd இயர் ஆரம்பிச்சிச்சு. முஸ்லீமாக மாறிட்டேன். நான் வந்து பொட்டு வைக்காமல்
எதுவும் கேட்காம குரான் மட்டும் ரீட் பண்ணிட்டு, முன்னாடி பாட்டு நிறைய அடிக்டடாக கேட்பேன். பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், கேட்டுகிட்டே இருப்பேன். அதுலேருந்து சரி அல்லாக்கு பிடிக்கல, பாட்டு நீ பாடும் சொல்லி பாட்டையும் நீ பாட்டினேன், டிவி பார்க்க நீ பாட்டினேன். எங்கள் அம்மா அப்பா என்ன டிவி பார்க்க மாட்டேங்கிறேன், என் கூட வந்து சேர்ந்து உட்காந்து பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறேன், நீ தனியாகவே இருக்க, நீ ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியெல்லாம் பார்த்தாங்க, கோயிலாக கூட்டு போனாங்க, பரிகாரம்லாம் பண்ணாங்க. எத்தனை கோயில் ஏறி இறங்கி எத்தனை குளத்துல குளிச்சு, அல்லாஹூ அப்படி இருந்துச்சு. ஒரு குளத்துல ஏறி இறங்கும்போது மனு சாவடிச்சிருவாங்க, குளின்னு சொல்லி. அது தண்ணியும் நீட்டாகவும் இருக்குது, அது வந்து நஜீஸாக இருக்கும். ஸோ அப்படியே போச்சு. 3rd இயர் முடிஞ்சிச்சு, முடிகிற கட்டம். நல்லா படிப்பேன் காலேஜில், ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு, அப்படியே போச்சு. 3rd இயர் முடிகிறப்போ எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் டவுன் ஆகிடுச்சு. ஸோ டவுன் ஆனே ஜோசியர், இப்போ ஹிந்து சமயம் தானே, ஜோசியரை பார்க்க போகிறேன். ஸோ ஜோசியரை பார்க்க போனாங்க. போனவன் என்ன சொல்லிட்டான், உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போ பார்க்க போனது இவங்களுக்கு. அவன் போனவன் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க, உங்கள் பொண்ணு என்ன வீட்டுக்கு போய் வாழ்ந்தா அதுக்குலாம் நீங்கள் நல்லா இருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். வீட்டில் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா, வந்தோடனே இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாமல் பார்க்க ஆரம்பிச்சோன்னே ஒரு 2 days 3 days தான் போயிருக்கோம். போனோடனே செட் ஆகிடுச்சு, டக்குன்னு வந்துடுச்சு அலைன்ஸ். சொந்தக்காரங்க பையனையும் ஒருத்தவங்க வந்தாங்க. எவ்வளவோ உழுகுறேன் பிறன்றேன், நீ கட்டியே ஆகணும், உனக்கு கரெக்டான அலைன்ஸ் அவங்க தான், நல்ல பையன், தங்கமான பையன், தரமான பையன் சொல்லிட்டு நீ பாரு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லி கேட்கல. நிச்சயமும் ஆயிடுச்சு. நிச்சயமும் ஆகி ஐயோ என்னடா நிச்சயதார்த்தம் இப்படிதான், இதுதான் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் நைட்டு தெரிய வருது. அம்மா உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுமா, செயின் போட்டாங்கம்மா, நீ தாம்மா அவங்ககிட்ட பொண்ணு, நீ அவங்களுக்கு பாதி ஒய்ஃப் ஆகிட்டம்மா, இந்த மாதிரிமா அதுமா நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு செயினை கழட்ட கூட முடியல. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கழட்டி வச்சிட்டேன். அப்படியே போச்சு. போனோடனே என்ன பண்ணுறது, எது நமக்கு இதான் இஸ்லாம் ஆச்சே, நம்ம என்ன பண்ணுறது, சரி ஓகே அவங்ககிட்ட எத்தி வைப்போமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போனால் அது லூஸ் மாரி பேசுது அந்த பையன், ஒன்றும் பண்ண முடியல. சரி வீட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு நாள் படக்குன்னு உடச்சாச்சு. இந்த பாருங்கம்மா, நான் இஸ்லாம், நான் வந்து முதல்ல ஆனால் சொன்னேன், எல்லா வீடியோஸையும் உட்காந்து பொறுமையாக காட்டினேன், பொறுமையாக எல்லா ஒரு ப்ரூஃபையும் எடுத்து காட்டினேன், நோட்ஸ் மாதிரி எழுதி இன்னும் செமினார் எடுக்க போகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக உட்காந்து எழுதி அவங்கள்ட்ட கிளியராக கிறிஸ்டல் உட்காந்து சொன்ன பொறுமை, இதாம்மா இப்படிதான்ம்மா அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை, கொஞ்சம் கூட காதில் வாங்கலை. சரி அப்படியே மண்டையாட்டி தூங்கிட்டாங்க. காலைல விடிஞ்சிச்சு. காலையிலே எழுந்திரிச்சு நல்ல பிள்ளையாக குளிச்சுட்டு காலைல எழுந்தோடனே அம்மா இன்னைக்கு பிள்ளை எவ்வளோ காலைல எழுந்தோடனே பக்தியாக குளிச்சிருக்கா, சாமியெல்லாம் கும்பிட போகிறா, நீ சாமி கும்பிடல, போய் சாமி கும்பிட அப்படின்னாங்க. அதெல்லாம் கும்பிட மாட்டோம்மா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து நான் வந்து நேற்று நைட்டு காட்டினேன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உண்மையாக தான் இருக்குது, ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா புரியலை அப்படின்னாங்க. இஸ்லாம் முஸ்லீமாக மாறிட்டோமா அப்படின்னு வச்சாங்க. ஒன்று லைட்லேயே ஒன்று வச்சோடனே எங்கள் அப்பா அப்போ தான் பிஸியாக தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நீ என்ன காலைல பிள்ளைகிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன், அவன் என்னமோ சொல்கிறா, வந்து கேளுங்க, நாங்கள் என் தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்தாங்க, வந்து அப்பா கேஷுவலாக போனாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறாங்க, கேஷுவலாக வராங்க. வந்து அப்பா லெஃப்ட்டில் ஒன்று வச்சோடனே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு தூங்கிட்டு இருக்க தம்பி என் வந்து கேள்வி, லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். ஏவா இஸ்லாம் மாறப்போகிற சொன்னால் ஒன்று லவ் பண்ணுறியான்னு கேட்குறேன், இல்லை வேறு ஏதாவது தீவிரவாதம் மாற போறியா அப்படின்னு கேட்குறீங்க, ஏன்னு சுத்தமாக புரியல. இது மட்டும்தானா இதில் இருக்குது, இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா. நான் ஆச்சரியப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பால்குடி சட்டம், ஒரு பொண்ணுக்கு மொத்த ரைட்ஸையும் வந்து கொடுத்துருக்கு இஸ்லாம். ஒரு பொண்ணை கண்ணியமாக வச்சுருக்கு. ஒரு பொண்ணுக்கான தேவைகள் என்னன்னு பார்த்து ஒரு பெரிய ஒரு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து எவ்வளோ பாதுகாப்பாங்க. அப்படியே ஒரு எக்ஸிபிஷனே ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை எவ்வளோ பாதுகாப்பாக, இப்போ நம்ம பேங்குக்கே போகிறோம், ஒரு பணம் ₹1,00,000 ₹1,00,000 கையில் எடுத்துகிட்டு போகிறோம். எப்படி எடுத்துகிட்டு போவோம், அசால்ட்டாக கையில் தூக்கிட்ட போவோம், எவனாவது அடிச்சுட்டு போயிடும் பயமாக இருக்கும்ல. இத்தனை கவரில் சுற்றி, பேப்பரில் சுற்றி, துணியில் சுற்றி, ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு, பையுக்குள்ளே வச்சு அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம். அதை விட பன்மடங்கு கண்ணியமாக பெண்களை வச்சுருக்கான் அல்ல. அந்த கண்ணியத்தெல்லாம் பார்க்காம அவங்க கேட்குற முதல் கேள்வியே 4 பொண்டாட்டி கட்டுவான், முஸ்லீம் பொண்ணுன்னா மாட்டுக்கறி திம்மா, தீவிரவாதம், இப்படிதான் அவங்க கண்ணில் வந்து அவங்க மாற்றி காட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸடாக இது மட்டும்தான் இருக்குது. இது மட்டுமே ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அதை கேட்கும் போதே ஐயோ அதை தவிர வேறு எவ்வளவோ இருக்குது. மாட்டுக்கறி திங்கிறாங்க அப்படின்னா நீங்களும் தானே சாப்பிட்றீங்க, எத்தனை பேர் சாப்பிட்றீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க கேட்க போனால் அதுக்கான பதில்கள் ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி அதில் உங்களுக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்கன்னு கேட்டால் கூட அதுக்கும் பதில் கிடையாது. ஸோ இப்படியே போச்சு, எத்தையும் வச்சாச்சு, ரொம்ப ஹார்ஷாக போச்சு. வீட்டில் எதுவும் சொல்லவும் இல்லை. இதையும் மீறி பத்திரிக்கை வந்துட்டேன். அப்புறம் திருச்சியில் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கிடச்சாங்க. அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே
ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை கடைசி வரையும். அப்புறமா இன்னொருத்தவங்க எனக்கு தைரியமாக வந்து சரி நீ வாமா பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. திருச்சி போயிட்டு சிம்போசியம் அப்போ காலேஜில் திருச்சி பஸ்ஸே தெரியாது, ஒரு விதமாக கேட்டு போயிட்டு அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டேஷனு இந்தமாரி அலைஞ்சி நோம்புக்கு முன்னாடி அப்படியே போயிட்டு அதுலாம் சரி இஷாவில் வந்து நமக்கு வந்து வந்துடுவோம், நம்ம இஸ்லாத்துக்கு முழுசாக வந்துடுவோம், இனிமேல் முஸ்லீமாக இருக்க போகிறவங்க ரொம்ப ஆசையில் வந்து ஸ்டேஷன் பக்கம் போனேன். ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. கடைசியாக நான் இஷா வக்து மட்டும் தான் தொழுதேன் நிம்மதியாக அந்த வீட்டில். தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே அத்தனை ப்ரெஷர், அவ்வளோ பேச்சுகள், அவ்வளோ இது. கார் ஓட்டுறான் ஒரு முஸ்லீம், அவன்கிட்ட கெஞ்சுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு, சுத்தமாக அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு எனக்கு என்னான்னு உட்காந்துருந்தான். எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. நீ எல்லாம் என்னடா முஸ்லீம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோபம் வந்துச்சு. இருந்தாலும் புரிஞ்சுக்கிச்சு அப்புறமா, சரி ஓகே இந்த டயத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா அவங்களுக்கு எதுவும் இஷ்யூ வரக்கூடாதுன்னு அவங்க ஹெல்ப் பண்ணல. ஆனால் அந்த பையன் வந்து போப்போ என்னை பார்த்துட்டு போனான். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எதுவும் சொல்ல முடியல. ஒருத்தவங்க கவலைப்படாதுமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வோம் இதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். சரி ஓகே அல்லாஹ் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் எங்கள் தாத்தா சாமி ஆட்டம் ஆடுறாரு, எங்கள் பாட்டி 90 மஞ்சள் குங்குமம் இனி என்னென்ன கலர் பொடி இருக்கோ அத்தனை பொடியும் மூஞ்சிலையும் தலையிலையும் போடுறாங்க. இப்படியே போயிட்டு சும்மா சுற்றி நைட்டு தூங்கும்போது இந்த சக்கரா சாலில் இருக்கும்போது எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க, சுற்றி எத்தனை பேர் நிற்பாங்க, அந்த மாதிரி நின்னாங்க என் வீட்டில். என்னை சுற்றி நான் தூங்கிட்டு இருக்கா சுற்றி நிற்கிறாங்க. காலை எந்திரிக்கிற ரெஸ்ட் ரூம் கூட நிம்மதியாக போக முடியல. ரெண்டு பேர் வந்துட்டே போனாங்க. கதவு கூட ஓப்பனில் வச்சு தான், கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும் போது தான் அப்படிதான் என்னோட பொழப்பு போச்சு. அந்த 1 month நரக வேதனை அப்படி போச்சு. இருந்தாலும் பைத்தியம்னாங்க, கேரளா கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னாங்க, வா சாமியார்ட்ட போவோம்னாங்க. இப்படி ஒன்றா வேதனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுல அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சேன், இப்படி போயிட்டே இருக்கே யாரெல்லாம் எனக்கு என்ன ஆக போகுது ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு அந்த பையன் சொன்னேன்னா அந்த பையன்கிட்டே போய் கேட்டேன். ஓப்பனாக சொல்லிட்டேன், என்கிட்ட சொல்லி தான் சொன்னால் தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். சொல்லிட்டேன்ப்பா அந்த தம்பி இந்தமாரி நான் முஸ்லீம் மாறிட்டேன், இந்தமாரி என் வீட்டில் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச பையன் நீ தான், வேறு யார்ட்டையும் கேட்க தெரில, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். அந்த பையனும் ஹெல்ப் பண்ணான். ஃபஸ்ட் டைமும் அவன் தான் ஹெல்ப் பண்ணான், செகண்ட் டைமும் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். அதுல வந்து அவங்களே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. காலேஜில் வந்து அன்னைக்கு எக்ஸாம் என்னாச்சுன்னா, எக்ஸாமு என் வீட்டில் எனக்கு அவ்வளோ டீச் பண்ணி அனுப்புகிறாங்க. எப்பா மறுபடியும் போயிட்டேன் அப்படின்னா நாங்கள்லாம் செத்துருவோம், விஷம் குடிச்சிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், புல்டோசரில் ஏறிடுவோம், புல்டோசர் எங்கள் மேலே ஏற்றிடுவோம், அப்படி இப்படின்னு என்னென்ன சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவங்ககிட்டலாம் சரி இல்லை இதுதான் கடவுள், இதுதான் சரி ஓகே சரி எல்லாத்துக்கும் சரிம்மா அப்படியே போய் ஒரு கட்டத்துக்கு மேலே சரிம்மா அல்லாஹ் இதான் போல் நம்ம வேணா ஹிந்துவாகவே இருப்போம், மனசால முஸ்லீமாக இருப்போம், அந்த பையனே மேரேஜ் பண்ணிப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கு மேலே அல்லாஹ் ஒன்றாட்டும், நம்ம ஆனால் நம்ம கரெக்டாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லியும் வீட்டில் சொல்கிறேன். வீட்லேயும் நீ இப்படி இருக்கக்கூடாது, ஹிந்துவாக தான் இருக்கணும், ஹிந்துவாக தான் இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ப்ரெஷர் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மேத்தத்துக்கு மேலே முடியல சுத்தமாக. சரி நம்ம மட்டும் நம்ம மனசுக்குள்ளே ஃபாலோ பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அப்போ தான் எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வீட்டில் சொன்னாங்க. என் அப்பாவும் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து விட்டாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் விட்டுட்டு கீழே வந்து கேன்டீன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் கேம்பஸ்லேருந்து வெளில வந்தால் நீ ஸ்ட்ரைட்டாக கேம்பஸ்லேருந்து யார் வராங்களோ அது ஃபுல்லாக கேன்டீன் சைடு உட்காந்துருக்கணும் நல்லா தெரியும். ஸோ என் அப்பா வந்து பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் நல்ல பிள்ளையாக தங்கமான பிள்ளையாக முடிச்சுட்டு வந்துட்டேன். செகண்ட் டே போய் விட்டுட்டு இன்றைக்கி போயிடுவோம் எப்படியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் வந்துட்டு கீழே வந்துப்பா எங்கேப்பா இருக்கீங்க சொல்லுங்கள், கேன்டீனில் தான் இருப்பாங்கன்னு தெரியும், இருந்தாலும் சரி எங்கே இருப்பாங்கன்னு பார்ப்போமே சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்பா கேன்டீனில் காணும். பார்த்தா லைப்ரரியில் இருக்காங்க. நீ எதுக்கு வந்த, இப்போ எதுக்கு வந்த, ஒர்க் முடியாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் மேலே போயிட்டு அதுல வந்தேன். மடி கீழே வந்து அப்பா உள்ள லைப்ரரியில் இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வெளில வந்தது தான். வெளில அத்தனை கூட்டம் நிற்கிது, அந்த வெளில கேட்டுக்கு வெளியில் நிற்கிது. எனக்கு முன்னாடி போகிற ஆளையும் செக் பண்ணுறாங்க செக்யூரிட்டி. கோஆர்டினேட்டர் வேறு வெளில நிற்கிறாங்க. அந்த கோஆர்டினேட்டர் வேறு வெளில நிற்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணுறாங்க. என் பின்னாடி வேறு குரூப்பையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் என்ன மட்டும் யாருமே பார்க்கவே இல்லை. அந்த அண்ணா ஒரு துவா ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. நபி வந்து இங்கேருந்து ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது ஒரு துவா ஒன்று, நான் எல்லாம் வந்து திரையிட்டு மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த துவா ஒன்று சொல்ல சொன்னாங்க. சொல்லிகிட்டே வந்தேன். யாருமே என்னை பார்க்கவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அப்போ கிளம்பி வந்தது தான் இப்போ நான் இங்கே வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே வந்தோடனே படிக்க வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து மதரசா போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மதரசா போய் படித்தேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வரையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் என்னோட பயணம் வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரே இறைவனை வந்து நீங்களும் வணங்குங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.